இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நேற்று நாகையில் விஜய் பேசியிருந்தவற்றை பொய் அரசியல் செய்து வருகிறார் விஜய் என்று விமர்சனம் செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் பேசியிருக்கிறார். இதற்கு உங்களுடைய முதற்கட்ட கருத்து? நேற்று அவர் பேசும்போது எப்படி வழக்கமா திருச்சி அரியலூர்ல உள்ளூர் பிரச்சனைகளை பேசினாரோ அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டு போன்ற பிரச்சனைகள், ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் பிரச்சனைகள், அப்புறம் மீனவர்களுடைய பிரச்சனைகள், மெரைன் இன்ஸ்டியூட் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வைக்கணும். அப்புறம் இறால் பண்ணைகளால் நிலத்தடி நீர் எப்படி பாழாது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் அவர் பேசினார். அவர் ஆக்சுவலாக அப்புறம் நேற்று பேசும்போது தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது தமிழக மீனவர்கள் சொல்றாங்க, அந்த குஜராத்தி மீனவர்கள் தாக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் சொல்றாங்க, பாஜக தான் அரசு தான் அப்படி சொல்லுதுன்னு பாஜகவையும் அவர் தாக்கினார். அப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு லெட்டர் எழுதுறதோடு அமைதியாகிடுறாங்கன்னு தமிழ்நாடு அரசை பற்றி சொன்னார். அதே மாதிரி திருவாரூர்ல பேசும்போது திருவாரூர்ல உங்களுக்கு அந்த லோக்கல் அமைச்சரை பற்றியும் ஒரு விமர்சனம் பண்ணி பேசியது நம்ம பார்த்தோம். ஸோ அவரை பொறுத்த மட்டும் திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தியிருக்காரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் போன வாரம் பேசும்போது வாக்கு திருட்டை பற்றிலாம் பேசிட்டார். இவர் சொல்றாரு பாஜகவோட வாக்கு திருட்டை பற்றி பேசுறதில்லைன்னு சொல்றாரு. போன வாரம் அவர் திருச்சி அரியலூர்ல பேசும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ட்டு வாக்கு திருட்டெல்லாம் பண்றாங்க, அதை வச்சு ஜனநாயக படுகொலை பண்ண பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி மதுரை மாநாட்டில் பேசும்போது பாஜக என்ன வேஷம் போட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் எழுபடாது, தாமரைகளை தண்ணியில ஒட்டாது அப்படின்னா பாஜக பத்தி சீரியஸா விமர்சிச்சிட்டாரு. இன்னும் விமர்சிப்பாரு, வரப்போற காலகட்டத்தில் விமர்சிப்பாரு. திமுக கவர்மெண்ட்டை எதிர்த்து அல்லது நாகப்பட்டினத்தில் இருக்கிற லோக்கல் பிரச்சனைகள் அது அவர் சொன்ன விஷயங்கள்ல சரியா தப்பா? இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா நாகூர் மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர் இல்லைன்னு விஜய் பேசினார், அது தப்பு. ஆக்சுவலா உடனே மாசு கிளாரிஃபை பண்ணார், மா சுப்பிரமணியம். அது மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் தவறா ரைட்டான்னு சொல்றது பெட்டர்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு அவர் திமுகவுக்கு எதிராக அவர் யாரோ தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரேடியா இப்பவே பிராண்ட் பண்ண முடியாதுன்னு என்னுடைய கருத்து. அதனால அவர் ஏதாவது தவறா சொல்லியிருந்தாருன்னா இல்ல குறைகளை சுட்டி காட்டினா அது திருத்தத்துக்கான முயற்சிகளை இறங்கலாம். அவர் திமுக ஆட்சி அகற்றணும் தான் களத்துல இருக்காரு. அதனால திமுகவை பத்தின எதிர்ப்புகளை கூர்மைப்படுத்துறாரு. அது குறிப்பா ஸ்டாலினை பத்தின எதிர்ப்பு கூர்மைப்படுத்துறாரு. வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டு முதலீடு கொண்டதுக்காகவா இல்ல வெளிநாட்டுல முதலீடு செய்யறதுக்காகன்னு கேட்கிறாரு. ஸோ அது அவருடைய குறைகளை நீங்க பாருங்க, அவர் சொன்ன குறைகளை பாருங்க, அதை நிவர்த்தி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அதுதான் அந்த பாயிண்ட். அவர் இப்பவே நீங்க பாஜக சார்பா திமுகவுக்கு எதிர்ப்பா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்த உடனே சொல்ல முடியாது என்பது என் கருத்து. திரு பிரியன், இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அடிப்படை தேவைகள் தான் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அதே வேளையில நாகையினுடைய உட்கட்டமைப்பு வளர்ச்சி குறித்து நாகை மக்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆளூர் ஷானவாஸ் பதிலளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அடிப்படை புரிதல் இல்லாம பேசுறாரு, வன்மத்தை கக்கும் அரசியலை செய்கிறார், பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை போலவும் ஆளுநர் போலவும் செய்கிறார் அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். அது ஒரு அரசியல்வாதியா அவர் தன்னை வளர்த்துக் கொள்கிறார் விஜய். அதாவது இப்போ முதல் கூட்டத்துல அவர் விக்கிரவாண்டியில பேசின மாதிரியே தொடர்ந்து பேசியிருப்பாரு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஒவ்வொரு கூட்டமும் தன்னை ஒரு முழு அரசியல்வாதியாக மாற்றிக்கொள்வதற்கு ஏற்றபடி பேசிட்டு இருக்காரு. அது ஒவ்வொருத்தர் பார்வையில ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆளூர் ஷானவாஸ்க்கு அது விமர்சனம் பண்ணுவது, ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணுவது கொஞ்சம் அண்ணாமலை பேசுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு அரசியல் ரீதியாக நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது திமுக பதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்பது எனக்கு கருத்து. திமுக இதுக்கு யாராவது பதில் சொல்லணும். இப்ப இல்ல வெளிநாடு போய் இவ்வளவு முதலீடுகள் நாங்க ஈர்த்திருக்கோம்னு அவர் சொல்லலாம். இவர் அவங்கள வேற மாதிரி சொல்றாரு ஆக்சுவலா. சோ இதற்கு பதில் அரசியல் ரீதியான பதில் தான் தேவை ஆக்சுவலா. அது திமுக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது விஜயை பொறுத்த மட்டுமே கூட இன்னும் கொஞ்சம் ஃபேக்சுவலா சில விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு பேசலாம். இப்போ நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா உதாரணமா தமிழ்நாடு பிஷரிஸ் யூனிவர்சிட்டி அங்கதான் இருக்கு, ஜெயலலிதா பேர்ல அந்த யூனிவர்சிட்டி இருக்கு. அது 2012 ஏற்படுத்திட்டாங்க. இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு தான் ஜெயலலிதா பேர் வைக்கிற மசோதாவுக்கு கவர்னர் இந்த சுப்ரீம் கோர்ட் மூலமா அனுமதி வாங்கினோம் நம்ம. ஆக்சுவலா அவர் கவர்னர் அதை அப்படியே ஊற போட்டிருந்தாரு. அதிமுகவை கூட கண்டுக்கல. திமுக தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதுக்கு அப்ரூவல் வாங்கினாங்க. இப்ப ஜெயலலிதா பேர் இந்த யூனிவர்சிட்டி இருக்கு. அதனால அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம இவர் பேசிட்டார், விஜய் பேசுறாரு. அதே மாதிரி திருவாரூர்ல போயிட்டு பல்கலைக்கழகத்துல என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கேட்கிறாரு. அது மத்திய பல்கலைக்கழகம், அது மாநிலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது மாதிரி அவருக்கு எழுதி தருவங்க யாரோ கொஞ்சம் இன்னும் ஃபேக்சுவலா செக் பண்ணி எழுதி தரலாம், அதெல்லாம் சொல்லாமே தவிர மற்றபடி அவர் அரசியல் ரீதியா பேசுற சில விஷயங்களுக்கு அரசியல் ரீதியா திமுக தான் பதில் சொல்லணும். அதுக்கு யாரோ தூண்டி விடுறாங்க போன்ற விஷயங்கள்லாம் சொல்வது திசை திருப்புற மாதிரியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நிச்சயமாக இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.